என் இனிய உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழு என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு மிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஏற்கனவே சொல்லிவிட்டேன், ஏன் அதிகாலையில் தரப்படுகிறது. எல்லா முக்கிய வேலைகளையும் சடங்குகளையும் நல்ல காரியங்களையும் அதிகாலையில் செய்கிறோம். ஆகவே அதிகாலை வேளையில் ஒரு 10 நிமிடம் இந்த ஆசனங்களை செய்துவிட்டால் அன்று முழுவதும் நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். எடுத்த காரியங்களில் செம்மையாக முடிக்கலாம், வெற்றிகரமாக முடிக்கலாம், எந்த சோதனையும் இல்லாமல் முடிக்கலாம். அதுதான் உண்மை. மனிதன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று சொன்னால் யோகாசனம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். நாமே தான் நாம் உடலை அழித்துக் கொள்கின்றோம். சாவு நம் கையில் தான் இருக்கின்றது, யமன் கையில் கிடையாது. நாம் யோகாசனம் பிராணாயாமம் செய்துவிட்டால் யமனை அடித்து விரட்டி விடலாம் என்று திருமூலர் சொல்கின்றார். 10,000 ஆண்டு வாழ்ந்தவர்கள். ஏற்றி இறக்கி இருகாலும் முறிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியது ஆமையங்கிறார். மூச்சு பயிற்சி செய்தாலே நீ யமனை அடித்து விரட்டி விடலாம். மூச்சு நின்னா தானே நம்ம தூக்கிட்டு போகிறான். மூச்சு நிற்காவிட்டால் அவனை தூக்கிட்டு போக முடியாது. சில பேருக்கு 6 மாதம் கூட மூச்சு இழுத்துகிட்டே கிடைக்கும், அவனை மயானம் கொண்டு செல்ல முடியாது. என்றைக்கு மூச்சு நிற்கிறதோ அன்றைக்கு தான் அவனை பிணம் என்று சொல்வார்கள். ஆகவே மூச்சு நிற்காமல் இருக்கிறதுக்குத்தான் பிராணாயாமம். பிராணன் என்றால் உயிர், உயிர் போகாமல் இழுத்து கட்டுவது தான் பிராணாயாமம். ஆகவே யோகாசன பிராணாயாமங்களை தினமும் 10 நிமிடம் அதிகாலையில் செய்யுங்கள். நீங்கள் நீண்ட நாள் வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம், நினைத்த காலம் வரைக்கும் வாழலாம், செம்மையாக வாழலாம், நினைத்த காரியத்தை வெற்றி கொள்ளலாம். அந்த நிலையில் நம்ம இன்றைக்கு பார்ப்பீர்களானால், நமது அரங்கிற்கு சீலோஸ் வெளிநாட்டுக்காரர், வயது 46, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இங்கிலாண்டிலிருந்து இங்கே வந்திருக்கிறார். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்லேயே பொய்க்கணக்கு எழுதி கோடிக்கணக்காக சம்பாதிக்கலாம். அதை அவர் விரும்பவில்லை. இங்கே வந்து இதை கற்றுக்கொண்டு போய் அங்கே பயிற்சியாலை வைத்து நடத்தப் போகிறார். இங்கே 1 லட்சம் செலவழித்துவிட்டு படித்துக்கொண்டு அங்கே போய் தினம் 1 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் செய்ய போகிறார். சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய வருமானத்தை விட அதிகமான வருமானத்தை பெறலாம், மக்களுக்கும் சேவை செய்யலாம் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் இங்கே வந்து அவர் படித்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஆசனம் என்று சொன்னால் அது இந்தியாவுக்கே உரியது. யோகம் என்று சொன்னாலே இந்தியாவுக்கே உரியது, குறிப்பாக தமிழருக்கே உரியது. இங்கே தான் முனிவர்கள் அதிகம். ஆகவே தான் அவர் இப்பொழுது என்ன செய்ய போகிறார்? அரிதான சிரசாசனத்தை செய்ய போகிறார். கிங் ஆஃப் ஆசனாஸ். என அருமை சிலோஸ் அவர்களே, யூ கேன் ரிலாக்ஸ் தி பத்மாசன் அண்ட் டூ ஹெட் ஸ்டாண்ட் சிரசாசன். மற்ற ஆசனங்களெல்லாம் மிக எளிவாக செய்வார். இருந்தாலும் இன்றைக்கி அவர் சிரசாசனம் செய்ய வைக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. 46 வயது மனிதர் எவ்வளவு அழகாக சிரசாசனம் செய்கிறார் என்பதை பாருங்கள். வெளிநாட்டுக்காரர், இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கிறார். இங்கே வந்து 1 மாதம் 2 மாதம் தங்கி இந்த கலையை முறையாக பயின்று அங்கே போய் பயிற்சியாலை வைத்து சொல்லிக் கொடுக்க போகிறார். அவருடைய ஆவலை பாருங்கள். கிங் ஆஃப் ஆசனாஸ். இந்த பண்டித ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், பட்டேல் போன்ற பெரியவர்கள் செய்த ஆசனங்கள். ஏன் நமது தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர் செய்கிறார், ஆர்காட்டர் செய்கிறார், ஏன் நமது அவருடைய செயலாளர் எல்லோரும் இந்த ஆசனத்தை செய்கிறார்கள். அன்பழகன் செய்கிறார். அவர்களெல்லாம் 90 வயசை தாண்டி விட்டார்கள். ஏன் அவர்களுக்கு ஆசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள்? தந்தை பெரியார் செய்தார். நான் அவரோடு 5 ஆண்டு காலம் இருந்தேன். அவர் ஆசனம் செய்த காலத்தில்தான் 100 வயதுக்கிட்டே நெருங்கினார். அவர் செய்யாத ஆசனமே கிடையாது. ஆசனத்தை பற்றி அவ்வளவு அற்புதமான விஷயங்களெல்லாம் நான் அவரோடு இருந்தபோது நான் தெரிந்து கொண்டேன். ஆகவே இது ஒரு அற்புதமான ஆசனம். ரிலாக்ஸ். ஆசனம் செய்தால் தலையை உடனடியாக தூக்கக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தூக்கணும். ரிலாக்ஸ். நவ் யூ கேன் புட் யுவர் ஹெட் இன். பக்கவாட்டில் செய்கிறார், பார்க்க வேண்டும். கை எப்படி வைக்க போகிறார் என்று பாருங்கள்.
முழுமையாக செய்கிறார். அதுதான் கவனிக்க வேண்டும். வெளிநாட்டுக்காரர் நமது கலையை முழுமையாக செய்கிறார். காலையில் 6 மணிலிருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் வகுப்பு. அவர்கள் உணவே பழங்கள் தான், வேறு எதையுமே சாப்பிட்றதில்ல. உடல் ரொம்பவும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், எப்போ வேணாலும் செய்யலாம். இரநூறு எண்ணிக்கை. ரிலாக்ஸ். ஆசனம் செய்தால் தலையை உடனே தூக்கக்கூடாது. அப்படி ஒரு லாத்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிளட் பூரா தலைக்கு வந்துடும். நல்ல நினைவாற்றல், ஜீரண கருவிகள், நுரையீரல், புலன் உறுப்புகள், மூளையை செம்மைப்படுத்துவதற்கு நாம் அன்றாடம் என்ன செய்கிறோம்? ஒன்றுமே கிடையாது. மூளைக்கு நிறைய வேலை கொடுக்கின்றோம். அதுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டாமா? அதற்குத்தான் சிரசாசனம். மெதுவாக ரிலாக்ஸ் அண்ட் சிட் இன் பத்மாசனம் ஃபேஸிங் தி கேமரா. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, வெளிநாட்டினவர்களுக்கு இந்த கலையில் இருக்கிற ஆர்வம் நம் நாட்டில் உள்ளவர்களுக்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். வெளிநாட்டில் பார்ப்பீர்களானால் இந்த கலைக்கு தெருவெல்லாம் யோகாசனம். நம்ம நாட்டில் தெருவெல்லாம் மருத்துவமனைகளும் மருந்து கடைகளும் தான் இருக்கின்றது. வெளிநாட்டில் எங்கே பார்த்தாலும், எல்லா நாட்டிலும் இன்றைக்கு யோகாசனத்தை தலையில் தூக்கி வைத்து கொண்டு அவர்கள் கலையோ என்ற அளவுக்கு அங்கே ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் பழகிக்கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் தங்கள் உடலை பேணுவதற்கு சாரியாக பெண்கள் தான் யோகாசன பயிற்சியாலைக்கு வருகிறார்கள். ஹாங்காங் போன்ற நகரத்தில் என் பையன் அங்கே சென்டர் வைத்திருக்கின்றான். ஒரு நாள் யோகாசனம் படுவதற்கு 12,500, ஒரு நாள் பழகுவதற்கு 5 ஆண்டுகளுக்கு சேர்த்து பணம் கட்டுகிறார்கள். ஆகவே இந்த அற்புத கலைக்கு நீங்கள் இப்பொழுதாவது இவர்களை பார்த்தாவது திரும்பி நீங்கள் காலையிலும் மாலையிலும் யோகாசனங்களை பழகி என்றும் இளமையாக நீங்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.